நோய் நாடி நோய் முதல் நாழி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். அதாவது நோய் வரும் வழியை ஆராய்ந்து அதை தணிக்கின்ற வழி என்ன என்பதை கண்டுபிடித்து நாம் செயல்பட்டால் நோயின்றி வாழ முடியும் என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல்னு. பொதுநலம் கருதிய என்னுடைய நீண்ட நாள் கருத்து, நான் 1969 கல்லூரியில் சேர்ந்ததிலிருந்து இன்று வரை டீயோ காப்பியோ சமைத்த உணவுப் பொருளையோ பாத்திரம் எடுத்து சென்று வாங்கி வருவது வழக்கம். இந்த மழைக்காகிதத்தில் கட்டி கொண்டு வந்து கொடுத்தால் சாப்பிட மாட்டேன். பலகாரம் எதுவும் பாத்திரம் கொடுத்து அனுப்பிவிடுவேன். வீட்டிற்கு வாங்குவதாக, குழந்தைகளுக்கு வாங்குவதாக இருந்தாலும். அதனால் என் வீட்டில் குப்பை சேருவதும் இல்லை. அதேபோல் நாங்கள் மரக்கறி உணவு சாப்பிடுவர்கள், மாமிசம் சாப்பிடுவதில்லை. இருந்தாலும் கூறுகிறேன், மாமிசம் வாங்குவதற்கு வாரந்தோறும் பாத்திரம் மூடி போட்ட பிளாஸ்டிக்கோ அல்லது அலுமினிய பாத்திரமோ வைத்து கொண்டால் வாங்கி வந்து அலசி புழங்கிவிட்டு வைத்துவிட்டால் அடுத்த வாரம் அதை வாங்கி கொள்ளலாம். காகிதத்தில் வாங்கி வந்து போடும் பொழுது குப்பை சேருகிறது. அதுவும் அவரவர்கள் வீட்டில் வைப்பதில்லை, அடுத்தவர்கள் வீட்டில்தான் வீட்டு காலி இடங்களில் தூக்கி எறிந்து விடுகிறார்கள் யாரும் பார்க்காத நேரத்தில். அதனால் பாம்பு வருகிறது, நாய் வருகிறது, பெருக்கான் வருகிறது, நோயும் வருகிறது. டெங்கு, சிக்குன்குனியா, தக்காளி குனியா, கொரோனா இதெல்லாம் முற்காலத்தில் இல்லை. அப்பொழுது எல்லாம் பாத்திரங்களை திருமண மண்டபத்திலும் சரி, டம்ளரெல்லாம் பாத்திரங்கள் பித்தளை சில்வர் கழுவி திருப்பி கொடுத்து விடுவார்கள். ஆனால் இன்று நாகரிகத்தால் இவ்வாறு இதை குறைத்து கொண்டால் குப்பை சேராமல் இருக்கும், நமக்கும் நல்லது, நாட்டிற்கும் நல்லது என்பது என்னுடைய கருத்து. ஆகவே இந்த உணவுப் பொருட்களை எல்லாம் பாத்திரங்களில் வாங்கி வருவது நல்லது. பிளாஸ்டிக் டம்ளர், மழைக்காகிதம், இப்போ டிஃபன் வாங்கும் பொழுது சட்னி, சாம்பார், வெள்ளை சட்னி, கலர் சட்னி, பச்சை சட்னி, டிஃபன் 5 காகிதம், அதுக்கு ஒரு கேரி பேக். இதை சாப்பிட்டு விட்டு மிச்ச குழம்புகளுடன் தூக்கி போட்டால் மாதக்கணக்கில் கிடக்கின்றது. பிறகு அது மரித்த பின்பு விஷக்கொடி படருகிறது. மஞ்சள் நிறமாக வேறு இல்லாத கொடி, விஷச்சந்துக்களும் வருகின்றன. இதையெல்லாம் குறைத்து கொள்வது அனைவருக்கும் நல்லது. இதில் தவறு இருப்பின் தள்ளிவிடவும், இது குப்பை சேருவதும் குறையும், மழை காலங்களில் கிருமி உற்பத்தியாவதும் குறையும். இது என்னுடைய நீண்ட நாள் கருத்து. சொல்லக்கூடாது என்று அச்சத்துடன் இருந்தேன். இன்று எங்கள் வீட்டை சுற்றி காலி இடம் இருக்கின்றது. இதை நான் 20 வருடமாக அனுபவித்து கொண்டிருப்பதால் இதை நான் கூறுகின்றேன். நாட்டிற்கும் நல்லது, நமக்கும் நல்லது என்பதால் இதை நான் வெளியிடுகின்றேன்.